அடுத்தபடியாக கெட்ட பழக்க வழக்கங்கள், மது, புகை போன்ற கெட்ட வழக்கங்கள், இவையெல்லாம் மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. மதுவை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறது உம்முல் ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல்களுக்கெல்லாம் தாய் இதுதான் இல்லையா? எல்லா ஆபாசங்களுக்கும் எல்லா அசிங்கங்களுக்கும் ஆரம்பம் எதுவென்று சொன்னால் மதுதான். மதுவை உண்டு விட்டால் பொய் சொல்லுவான், கொலை செய்வான், கற்பழிப்பான், எல்லாம் செய்வான், எது வேணாலும் செய்வான் இல்லையா? ஆகவே தான் சொன்னார்கள் உம்முல் ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல்களுக்கெல்லாம் தாயாக இதுதான் அமைந்திருக்கிறது. இது அக்பருல் கபாயிர், பாவங்களுக்கெல்லாம் தலை, பாவங்களுக்கெல்லாம் தலை, பெரும்பாவங்களுக்கெல்லாம் தலை, அக்பருல் கபாயிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஆக வைத்தியத்துக்காக மருந்து எடுக்கலாமா என்று பெருமானார் இடத்திலே கேட்டபோது சொன்னார்கள், மது மருந்தல்ல அதுவே நோய் என்று சொன்னார்கள். மது மருந்தல்ல அதுவே நோய். அதே போல புகையிலை பிடிப்பது, புகையிலை சம்பந்தமான அது வெற்றிலை போடுவதாக இருந்தாலும் சரி, அல்லது புகை பிடிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பொடி போடுவதாக இருந்தாலும் சரி, இதுவும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்று தான். குரானில் எங்கே சொல்லியிருக்கு புகையிலை பற்றி, ஹதீஸில் எங்கே சொல்லியிருக்குன்னெலாம் கேட்காதீங்க. இது பொதுவான விதி. எதெல்லாம் மனிதனுக்கு கேடு விளைவிக்குமோ அவையெல்லாம் இஸ்லாத்தில் தடை செய்யப்படுகிறது. இது அல்லாஹ், உடம்பு என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமானத். இந்த அமானத்தை அழிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இந்த அமானத்தை முறையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது உங்களுக்கு அனுமதி உண்டே தவிர இதனை அழிப்பதற்கு அனுமதி கிடையாது. இன்றைக்கு மருத்துவ உலகம் அறுதியிட்டு உறுதியாக சொல்லிவிட்டது. அதிலே கருத்து வேறுபாடே கிடையாது. மருத்துவர்களுடைய கருத்து வேறுபாடு கிடையாது. இந்த புகை என்பது மனிதனுக்கு பகை என்பதிலே மருத்துவ உலகத்திலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் இந்த புகையின் பால் நாம் செல்வது என்று சொன்னால் அது நம்மை நாமே அழித்துக் கொள்வது. அல்லாஹ் சொல்கிற போல ஒலா துல்கூபி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்கள் கரங்களினாலேயே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் கரங்களினாலேயே நீங்கள் உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். ஒலா தக்துலு அன்ஃபுசக்கும், உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். ஆக இது தற்கொலை மாதிரி தான் இல்லையா? இந்த புகைப்பிடிப்பது என்பது ஒரு வகை தற்கொலைக்கு சமானம். நன்றாக தெரிகிறது இது நம்மை அழிக்கக்கூடியது தான் என்று நமக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் இதனை நாம் உபயோகிப்பது என்று சொன்னால் தற்கொலை தான். அதற்கு பேர் தற்கொலை என்பதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? வேறு என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்? பல பேர் கேட்குறான், கொஞ்சம் விதண்டாவாதம் பண்ணுறவன்லாம், புகைப்பிடிக்கிறவனுக்கெல்லாம் கேன்சர் வந்துருச்சா, புகைப்பிடிக்கிறவனுக்கெல்லாம் எல்லா நோயும் வந்துருச்சா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். புகைப்பிடிக்காதவர்களுக்கும் நோய் வருகிறதே என்றெல்லாம் கேள்வி. இதுக்கெல்லாம் என்ன மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தால் இந்த கேள்விகளெல்லாம் வந்திருக்காது. அதாவது அந்த புகையிலை பிடிப்பவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், பல மடங்கு அதிகம், 10 மடங்கு அதிகம். சாதாரண மனிதனை விட, புகைப்பிடிக்காது இருப்பவனை விட புகைப்பிடிப்பவனுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். வந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? ஆக அந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பாதி நோயாளிகள் யாராக இருப்பார்கள் சொன்னால் புகையிலை பிடிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். இவ்வளவு தெளிவாக தெரிந்த பிறகும் தான் செய்கிற அந்த தவறை நியாயப்படுத்துவதற்காக இந்த புகையிலையை ஆதரித்து சில முஸ்லிம்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கட்டம் தாண்டி செல்ல விரும்புகிறேன். புகையிலை சம்பந்தமான பொருட்களை தயாரிப்பதே நாம் விட்டுவிட வேண்டும். பீடியாகட்டும், சிகரெட் ஆகட்டும், பொடியாகட்டும், எதுவாகட்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு தொழிலுக்கு மாறுங்க இல்லையா? மாற்றிக்கொள்ள முடியாதா என்ன? இன்றைக்கி பார்க்குறோம், ஐடிசி, இந்தியன் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்றைக்கி பெரிய நிறுவனம். இன்றைக்கி வேறு தொழிலை அவர்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர். ஆக ஒரு குறிப்பிட்ட தொழில் ஆபத்தானது, பயங்கரமானது, கேடு விளைவிக்கக்கூடியது, ஊறு விளைவிக்கக்கூடியது என்பதை தெளிவாக தெரிந்த பிறகும் ஒரு முஸ்லீம் அந்த தொழிலை எப்படி செய்ய முடியும்? செய்ய முடியாது. நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்பான், இந்த தொழில் கேடானது என்று தெரிந்திருந்தும் இதனை எப்படி செய்யலாம்? ஏனென்றால் அவன் பல வகையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். இத்தனை பேருடைய உடல் நலத்தை கெடுத்த பொறுப்பு அவனுக்கு உண்டு இல்லையா? நீ தயாரித்த பீடியின் மூலமாக, நீ தயாரித்த இந்த சிகரெட்டின் மூலமாக எத்தனை இளைஞர்கள், எத்தனை மனிதர்கள் கேடுக்கு உண்டானார்களோ அத்தனைக்கும் நீ பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு தீமையை செய்ததற்கு மட்டுமல்ல தண்டனை, அந்த தீமையினுடைய தாக்கம் இந்த உலகத்திலே எத்தனை காலத்திற்கு இருக்குமோ அதுவரை இவன் அந்த தீமையினால் ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். ஒரு தீமையான காரியத்தை செய்கிற போது அந்த காரியத்தை செய்ததற்காக மட்டும் தண்டனை அல்ல, அந்த காரியத்தினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுமோ அத்தனை விளைவுகளுக்கும் அவன் பொறுப்பேற்க வேண்டும். அது அவனுடைய மரணத்திற்கு பின்னால் கூட தொடரலாம். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன்.
ஒருவன் ஒரு ஊரிலே மதுக்கடையை திறந்து வைத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மதுவே என்னவென்று அறியாதிருந்த ஒரு ஊரில் மதுக்கடையை திறந்து வைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மதுக்கடை திறந்தது பாவம். அந்த மதுவை சாப்பிட்டு விட்டு எத்தனை பேருடைய வாழ்க்கை சீரழிந்து போனதோ அந்த பாவத்திலும் இவனுக்கு பங்குண்டு. அவன் மௌத்தாயிடலாம். அவன் மௌத்தான பிறகும் கடை இருக்கும். கடையில் குடித்து கொண்டே இருப்பார்கள். எத்தனை ஆண்டுகள் அந்த கடை அந்த ஊரிலே இருக்கிறதோ, எத்தனை ஆண்டுகள் எத்தனை பேர் சீரழிந்து போனார்களோ அத்தனை பேருடைய பாவத்திலும் இவனுக்கு ஒரு பங்கு உண்டு. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உலகில் ஒவ்வொரு கொலை நிகழ்கிற போதும் முதலாவதாக கொலையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தானே காபில், அவனுக்கு அந்த கொலையினுடைய குற்றத்திலே ஒரு பங்கு போய் சேரும் என்று சொன்னார். ஏனென்றால் கொலை என்றால் என்னவென்றே அறியாதிருந்த ஒரு சமுதாயத்திற்கு கொலையை கற்றுக் கொடுத்தவன் அவன். ஆகவே அந்த பாவத்தில் அவனுக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. அதே மாதிரி இந்த புகைப்பிடித்தலை செய்வது கேடு மட்டுமல்ல, அதனால் யாரெல்லாம் அழிகிறார்களோ அத்தனை அந்த அழிவிலும் இந்த புகையிலை தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பங்கு உண்டு என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆகவே இதன் பக்கமாக ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது என்பதனை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதனால் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு கேடு இருக்கிறது. கணக்கு பார்த்தால் மிகப்பெரிய தொகை மிஞ்சும். அது இதுவரை அவர்கள் பிடித்த சிகரெட்டுகள் பீடிகளுடைய அளவை குறித்து வைத்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேமிப்பாக அவர்களுக்கு மாறிவிட்டிருக்கும். ஆக இஸ்ராஃப் செய்த தண்டனையும் அவர்களுக்கு உண்டு, பொருளை வீணடித்த தண்டனையும் அவர்களுக்கு உண்டு, உடம்பை கெடுத்துக்கொண்ட தண்டனையும் அவர்களுக்கு உண்டு. அடுத்து சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மையாக வைத்திருத்தலை பற்றியும் இஸ்லாம் சொல்லுகிறது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தெருவில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவதும் ஒரு சதகா என்று சொன்னார்கள். தெருவில் கிடக்கும் தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்துவது. நீங்கள் தெருவில் போகிறீங்க, பூசணிக்காய் நடுத்தெருவில் கிடக்குது இல்லையா, அப்படியே போயிடாதீங்க. அதை ஒரு ஓரமாக குறைஞ்சபட்சம் உங்கள் காலாலையாவது தட்டி விட்டு ஒரு ஓரத்திற்காக அதனை அனுப்பிவிடுங்கள். ஸ்கூட்டரில் வருபவர்கள் அதிலே வழுக்கி விடக்கூடும், நடந்து செல்பவர்கள் வழுக்கி விடக்கூடும், வாழைப்பழத்தோலை பார்ப்பீர்கள், அல்லது எலும்புகளை பார்ப்பீர்கள், அல்லது முற்களை பார்ப்பீர்கள், எதுவானாலும் இருக்கலாம், அவற்றை தள்ளிவிட வேண்டும். இந்த ஹதீஸிலே இன்னொரு பொருள், தொல்லை தரும் பொருளை போடாதே என்று ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா. தொல்லை தரும் பொருளை அப்புறப்படுத்தவன நீ போட்டா எப்படி? அப்படி இன்றைக்கி பல பேரை பார்க்குறோம், வீட்டை சுத்தம் பண்ணி தெருவில் கொண்டு கொட்டுவான் இல்லையா. பல பேர் இருக்கான், வீட்டை சுத்தம் பண்ணி தெருவில் கொண்டு கொட்டுவான். தெருவிலே போகிற கழிவுநீர் கால்வாயில் எல்லாத்தையும் கொண்டு கொட்டுவான். தெருவில் போகக்கூடிய கழிவுநீர் கால்வாயில் இவன் வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு. கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? ஒரு பொது சிந்தனை, இந்த சமூக அக்கறை என்பது நம்மிடத்திலே மிக இல்லாமல் ஆகிவிட்டது. ஆக இது போன்ற தொல்லை தரும் காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. வெளியிலே எச்சில் துப்பக்கூடாது. அதற்குன்னு வைக்கப்பட்ட இடத்தில் துப்ப வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு கர்ச்சிப்பை கையிலே வைத்திருங்கள், அதிலே துப்பிக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். தெருவிலே துப்பக்கூடாது, நிச்சயமாக துப்பக்கூடாது இல்லையா. ரயிலில் போகிறான், வெத்தலையை போகிற பின்னால் வர்றவங்கலாம் கூட அந்த வெத்தலை அடிக்குது. ரயிலில் பஸ்ஸில் போகிறான், துப்புறான், ஒன்றுமே இல்லை. எது வேணாலும் செய்யலாம். நம்ம நாட்டில் எது வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம், எதுக்கும் எந்த தடையும் கிடையாது. கொஞ்சமாவது மற்றவர்களை பற்றிய அக்கறையோ எதுவுமே இல்லை. இந்த நாட்டிற்கு ஒரு பிரபலமான ஒரு மருத்துவர் வந்திருந்தார், டிபி ஒழிப்பு சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்துவிட்டு வந்து சொன்னார், என்றைக்கு நீங்கள் எச்சில் துப்புவதை நிறுத்துகிறீர்களோ அப்போதுதான் இந்த நாட்டிலிருந்து டிபி ஒழியும், இல்லாவிட்டால் டிபி ஒழியாது. நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை பிசிஜி வேக்சினுக்காக நீங்கள் போட்டாலும் சரி, இந்த டிபி தடுப்புக்காக சானட்டோரியம்களை நீங்கள் திறந்தாலும் சரி, அதற்கான மருந்துகளுக்காக கோடிக்கணக்கில் நீங்கள் செலவழித்தாலும் சரி, உங்களால் டிபியை ஒழிக்க முடியாது. என்றைக்கு பொது இடங்களிலே எச்சில் துப்புவதை இந்த நாட்டு மக்கள் நிறுத்துகிறார்களோ அதுவரை இந்த நாட்டிலே டிபி ஒழியவே ஒழியாது என்று சொன்னால் அதான் உண்மை இல்லையா. எங்கே பார்த்தாலும் அசிங்கம், எங்கே சுத்தமாக இருக்குது இல்லையா. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, வந்த அடுத்த நாள் அவங்களுக்கு நோய் தொற்றிக் கொள்கிறது. நான் பலரை பார்த்துருக்கிறேன். நேத்தான் சார் அமெரிக்காவிலேருந்து வந்தேம்மா, நேத்தான் சார் அரேபியாவிலேருந்து வந்தேம்மா. அங்கே பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நோய்கள் அங்கே கிடையாது. இங்கே வந்து இறங்கின மாத்திரத்தில் அடுத்த நாள் பேதின்னு வந்து நிற்பான், ஜொரான்னு வந்து நிற்பான், சளின்னு வந்து நிற்பான். காரணம் எங்கே பார்த்த அவன் சொல்லுவான், சார் நான் நல்ல தண்ணி தான் சார் வாங்கி கொடுக்குறேன், மினரல் வாட்டர் தான் சார், குடிச்சு என்னப்பா பிரயோஜனம், ஊரே கெட்டு போய் கிடக்குது, நீ மட்டும் தண்ணி குடித்தா உன்னை காப்பாற்றிக்கிற முடியுமா? முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்திய சமுதாயத்திலே இந்த பொது சுத்தம், சுகாதாரம் இவற்றை பற்றிய ஒரு அக்கறை மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நடுத்தருவிலே மலம் கழிக்கிறார்கள். வெட்கமாக வேண்டாம், ஹயா வேண்டாம், இதற்காக அசுத்தப்படுத்து ஒரு புறம் இருக்கட்டும், வெட்க உணர்வு, நாண உணர்வு வேண்டாம். இப்படி செய்கிறோமே என்கின்ற ஒரு நாண உணர்வு கூட அவர்களுக்கு இருப்பதில்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேங்கி கிடக்கும் நீரில் சிறுநீர் கழிக்காதீர்கள், தேங்கி கிடக்கும் நீரில் சிறுநீர் கழிக்காதீர்கள், அவற்றிலே குளிக்காதீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னும் தண்ணீரை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள், சாலையின் நடுவிலே அசுத்தம் செய்யாதீர்கள், நிழல் தரும் இடங்களை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை தூய்மையாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் குறைந்தபட்சம் முதல்ல அவங்க வீட்டை தூய்மையாக வைங்க. அதாவது ஆடம்பரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எளிமையாக இருக்கலாம், துப்புரவாக இருக்கணும், அது போதும் இல்லையா? பல பேர் எண்ணுகிறார்கள் பணக்காரர்களைப் போல உயர்ந்த திரைச்சீலைகளை போட வேண்டும், மிக உயர்ந்த கம்பளங்களை போட வேண்டும், இதுதான் வீட்டுக்கு அழகு என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, பல பணக்கார வீட்டில் பார்க்கலாம், கார்பெட் ரொம்ப அழகாக இருக்கும், திரைச்சீலை அழகாக இருக்கும், வீடு சுத்தமாக இருக்காது. பல பணக்கார வீடுகள் நான் பார்த்துருக்கிறேன். ஆக இது பணத்தை கொண்டு வாங்குவதல்ல, அந்த சென்ஸ் ஆஃப் கிளீன்லினஸ், துப்புரவாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு உடம்பிலே இயற்கையாகவே வர வேண்டும். அசுத்தத்தை பார்த்தால் கோபம் வர வேண்டும், அசுத்தத்தை பார்த்தால் எரிச்சல் வர வேண்டும். ஆகவே அந்த முறையிலே நமது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், நமது தெருவை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆங்காங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ளவர்கள் ஒரு அமைப்பு, ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி ஒன்றை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள்ளே முடிவு செய்து கொள்ள வேண்டும், தங்களது வட்டாரத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு பணியாளரை நியமித்து வீடு வீடாக குப்பைகளை சேகரித்து கொண்டு கொட்டுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் அரசாங்கம் செய்யணும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, எல்லாம் அரசாங்கம் தான் செய்யணும். அரசாங்கம் இலவசமாக வீடு கட்டி கொடுப்பான், வெள்ளை அடிக்கிறதுக்கு அவன் தான் வரணும், வெள்ளை அடிக்கிறதுக்கு அவன் தான் வரணும், ட்ரைனேஜ் ரிப்பேர் பார்க்குறதுக்கு அவன் தான் வரணும், ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆக தாங்க எந்த முயற்சி எடுப்பதில்லை, ஒரு காலனாக கூட பொது நன்மைக்காக செலவழிப்பதில்லை. பெரும் பணக்காரர் இருப்பார்கள், நான் பார்த்துக்க என்னுடைய பகுதிகளில் வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதத்துக்கு 50 ரூபா தானே தரமாட்டான், கோடீஸ்வரனாக இருப்பான், 50 ரூபா தரமாட்டான், ஒரு கூட்டத்துக்கு 1 மணி நேரம் வந்து உட்கார மாட்டான். ஆனால் இவர்கள் மணிக்கணக்கிலே உட்கார்ந்து அரசாங்கத்தையும் உலக நடப்புகளையும் கிளின்டனையும் கார்ட்டரையும் பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஆக முதல்ல நாம் இருக்கக்கூடிய பகுதிகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த உடல்நலமாகட்டும் எந்த நிலையாகட்டும் இஸ்லாம் ஒரு பொது விதியை தருகிறது, எதிலுமே நடுநிலை பேணுங்கள், எதிலுமே ஒரு நடுநிலை. எத்தகைய தீவிரவாத தன்மைக்கும் போகாமல் உணவாகட்டும், உடையாகட்டும், தூக்கமாகட்டும், தாம்பத்திய உறவாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எவற்றிலுமே ஒரு நடுநிலை. குழு வஷ்ரபு வலா துஸ்ரிபு இல்லையா? உண்ணுங்கள் பருகுங்கள், நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், இறைவன் அளவு கடந்து செலவு செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. எதிலுமே ஒரு நடுநிலையை வைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனையே வராது. சாப்பிட்றது நடுநிலை, பட்னியாகவும் கிடக்காதீங்க, அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடாதீங்க. தூக்கமா, அதற்கு இத்தனை மணி நேரம் தூங்கலாம் என்று மருத்துவம் சொல்லியிருக்கிறது, அந்த நேரத்தை மட்டும் தூங்குங்கள். அதிகமாகவும் தூங்காதீர்கள், குறைவாகவும் தூங்காதீர்கள். எல்லாவற்றிலுமே ஒரு நடுநிலை. இஸ்லாம் வணக்கங்களிலேயே நடுநிலை பேணும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானாருக்கு அன்னை ஆயிஷாவில் ஒரு பெண்மணியை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். இந்த பெண்மணி இரவெல்லாம் நின்று வணங்குவாள் என்று ஒரு பெண்மணி அறிமுகப்படுத்தி வைத்த போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறைவன் கூலி தருவதற்கு சோர்வடைவதில்லை, ஆனால் நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள், நீங்கள் சோர்வடைந்து விடுவீர்கள். எனவே செயல்களிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்ன தெரியுமா? அளவில் சிறியதாக இருந்தாலும் நிலையாக செய்து வாருங்கள், அளவில் சிறியதாக இருந்தாலும் நிலையாக செய்து வாருங்கள். அஹப்பல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா ஃபஇன் கல்ல, கொஞ்சமாக செஞ்சாலும் ஒழுங்காக செஞ்சுட்டு வா. சில பேரை பார்க்குறோம், ஆரம்ப சூரத்தனம் நிறைய செய்வான், புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெருமானார் ஒரு ஆளை பார்த்து சொன்னார்கள், இவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், இவர் தஹஜ்ஜத்துக்காக எழுந்து நின்றார், பின்னர் அதனை விட்டுவிட்டார், அதை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் சொன்னார்கள். ஒரு செயலை துவங்குவதை விட அதனை பூரணமாக்குவதே சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு செயலை துவங்குவதை விட அதனை பூரணமாக்குவதே சிறந்தது என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக எதிலுமே ஒரு நடுநிலை, எவ்வளோ முடியும்னு பாருங்கள், உங்கள் சக்திக்கு ஏற்ப காரியங்களை செய்யுங்க. பெருமானிடத்திலே ஒருவர் வந்தார், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். தெரியலையாப்பா அப்படின்னாங்க. போன வருஷம் நான் உங்களை பார்த்தேன், என்ன ஆளை தெரியலையா அப்படின்னு. ஆமாப்பா, இப்போ புரியுது, என்னாச்சு, ஏன் இப்படி அழைச்சி போனேன்னு கேட்டாங்க. உங்களை சந்தித்த நாளிலிருந்து இன்று வரை விடாது நோன்பு நோற்று வருகிறேன், உங்களை சந்திச்சுட்டு போன நாளிலிருந்து இன்னைக்கு வரை நோன்பு முடிச்சுட்டே வர்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலானில் நோன்பு பிடி, அது போக மாதத்தில் ஒரு நாள் பிடிச்சிக்கோ என்று சொன்னாங்க. இல்லை, எனக்கு உடம்புல ரொம்ப தாக்கத்து இருக்கிறது, உடல் வலு இருக்கிறது, நான் அதிகமாக பிடிக்க முடியும், அப்போ 2 நாள் பிடிச்சிக்கோ. இல்லை இன்னும் அதிகமாக பிடிக்கும், 3 நாள் பிடிச்சிக்கோ, மாதத்தில் 3 நாள் பிடிச்சிக்கோ, இன்னும் அதிகமாக அப்படியா? அப்படி என்றால் இந்த 4 புனித மாதங்கள் இருக்கிறதல்லவா, 4 புனித மாதங்கள் என்னதெல்லாம்? துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம், ரஜப்,
இந்த 4 மாதங்கள், இந்த 4 மாதத்திலுள் நோன்பு பிடித்துக்கொள், மற்ற மாதத்தை விட்டுவிடு என்று சொன்னார். ஆக நம்மால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் காரியங்களை செய்து கொண்டால் எல்லாம் சிறப்பாக அமையும். ஆக சக்திக்கு மிஞ்சி காரியங்களை செய்தால் அது உடல்நிலை பாதிக்கும். குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது, ஒரு நடுநிலையான போக்கு. ஆகவே தான் முஸ்லிம்களை குறித்து சிறப்பாக சொல்லப்படுகிற அம்சங்களிலே ஒன்று உம்மதன் வசத்தன். முஸ்லீம்கள் சமுதாயத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான் உம்மதன் வசத்தன், இவர்கள் நடுநிலை உள்ள சமுதாயத்தவர்கள் என்று. இந்த நடுநிலை என்பதற்கு 2 பொருள் கொள்ளலாம். ஒன்று நியாயமாக நடப்பவர்கள், யார் பக்கம் சாயாமல் நியாயமாக யார் பக்கம் நீதி இருக்கிறதோ அவர் பக்கம் சேர்பவர்கள் என்ற ஒரு கருத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று எவ்வித தீவிரவாத சிந்தனைகளுக்கும் செல்ல மாட்டார்கள், எவ்விதமான தீவிரவாத போக்குகளுக்கும் சொல்ல மாட்டார்கள், தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை நாம் பேசியதெல்லாம் உடல் நலத்தை பற்றிய சில கருத்துக்களை பேசியிருக்கிறோம். இப்போது இந்த பகுதியினுடைய இறுதியாக மனநலம். ஏனென்றால் உள்ள நல்லா இல்லைன்னா உடம்பு நல்லா இருக்காது இல்லையா? மனம் நன்றாக இருந்தால்தான் உடம்பு நன்றாக இருக்க முடியும். ஆக மனநலத்தை பற்றியும் இஸ்லாம் மிக தெளிவான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. முதலாவதாக, நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காது. முடிஞ்சு போன காரியத்தை பற்றி அப்படி செஞ்சுருக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, நான் அப்படி செஞ்சுருந்தா இப்படியா இருக்குமே, இப்படி செஞ்சால் அப்படியா இருக்குமே, அதை கோட்டை விட்டனே, அன்றைக்கி இங்கே நிலம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி 5 கோடி ஆயிருக்குமே, பல பேர் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அன்றைக்கி இந்த நிலம் இந்த விலைக்கு வந்தது, இந்த நிலத்தை நான் வாங்காமல் போட்டேன்னு வாங்கியிருந்தா இன்றைக்கி 1 கோடி ரூபா ஆயிருக்குமே. இப்போ நடக்கிறது பேசிப்பா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அப்போ 5000 ரூபாய்க்கு தான் வந்தது ஒரு கிரவுண்டு, நான் வாங்கியிருந்தா இன்றைக்கி எனக்கு 1 கோடி ரூபா கிடச்சி. இந்த மாதிரி பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இனிமேல் என்ன நடக்குமோ அதுலேருந்து படிப்பினை பெறு. அந்த சமயத்தில் நாம் கோட்டை விட்டு விட்டோம், அந்த சமயத்திலே நாம் உஷாராக நடந்து கொள்ளவில்லை என்று படிப்பினை விட்டு இனிமேல் நடக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் யாருக்கு என்ன விதிக்கிறானோ அவ்வளோதான் கிடைக்கும். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. ஆக அல்லாஹ் உனக்கு என்ன நாடி இருக்கானோ அதுதான் கிடைக்கும். சில சமயங்களிலே நீங்கள் வெறுக்கும் ஒன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ வசான் தக்ரஹு ஷையன் வஹுவ ஹைருன் லக்கும் வசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருன் லக்கும். நீங்கள் வெறுக்கும் ஒன்று உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும், நீங்கள் விரும்பும் ஒன்று உங்களுக்கு கேடாக இருக்கக்கூடும் இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்க இது நல்லா அமைன்னு சொல்லி, ஆனால் அதுவே உங்களுக்கு கேடாக முடிந்து விடக்கூடும். நீங்கள் விரும்பும் ஒன்று உங்களுக்கு கேடாக முடிந்து விடக்கூடும், நீங்கள் வெறுக்கும் ஒன்று உங்களுக்கு நல்லதாக முடிந்து விடக்கூடும். ஆகவே அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. முடிஞ்சு போனதை பற்றி பழைய கதைகளை பேசிக்கொண்டு காலத்தை கழிக்காதீர்கள். அடுத்தபடியாக பிரச்சனைகள் வருகிற போதும் நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது இல்லையா? நம்முடைய உயிர் இழப்பு, நம்முடைய உறவினர்களுடைய உயிர் இழப்பு, உடைமைகள் இழப்பு, சொத்து இழப்பு, நோய், இவையெல்லாம் பல பிரச்சனைகளை நம்முடைய உள்ளத்தை நிலைகுலைய செய்கிறது. ஆக இந்த சமயத்திலும் நிதானமாக இருங்க, பதறக்கூடாது. பதறினால் சிதறும் என்று சொல்வார்கள். பதறினால் சிதறும். என்னதெல்லாம் சிதறும்? உங்கள் உடல் நலம் சிதறும், உங்கள் காரியங்கள் சிதறும், உங்களுடைய உள்ளம் சிதறும், எல்லாமே சிதறும். ஆக சரி, ஒரு சிக்கல் வந்திருக்கு, என்ன பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறதை பற்றி யோசிப்போம். அல்லாட்ட தவக்கல் வச்சு எல்லாவே ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு, என்னை காப்பாற்று. அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதே பொறுமை. துக்கத்தின் ஆரம்பமாக ஒரு செய்தி, கெட்ட செய்தி வருதுன்னு வைங்க, அந்த ஆரம்பத்தில் தான் பல பேர் தடமாறுறது. அந்த சமயத்தில் என்ன செய்யுதுன்னே அவனுக்கு தெரியாது. ஒரு பதட்டத்தில் இதை செய் அப்படின்ட்டு எல்லாம் குழப்பிடுவான். கொஞ்சம் நேரம் கழித்து யோசிச்சிருப்பான், ஆஹா இப்படி செஞ்சிட்டோமே அப்படி. ஆக அந்த ஆரம்பம் அதான் சொல்வார்கள், துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பதே பொறுமை. ஆக பொறுமைங்கிறது முதலாவதாக வந்துவிட வேண்டும், பின்னால் எல்லாத்துக்கும் வர்றதான். கொஞ்சம் காலந்தாழ்ந்து எல்லாத்துக்கும் வருவதான். ஆரம்பத்தில் தான் எல்லோருமே பதறுவார்கள். ஆக அதிலே நீங்கள் பதறாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வையுங்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, இறைவனுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். மை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். குர்ஆன் சொல்கிறது, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கு வழிவகையை அல்லாஹ் காட்டுவான். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ இந்த சிரமத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழியை அல்லாஹ்வே காட்டுவான். அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கட்டும் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆக அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டுட்டு காரியங்களை செய்யுங்க. அடுத்தபடியாக தேவைப்படுவது பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வது, நேர்மறை சிந்தனை. நம்மளே பலர் எனக்கு என்ன, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நட்பேர் இல்லாதவன், எனக்கு எந்த லக்கும் கிடையாது, எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு எல்லாமே தோல்வி தான், நான் தொட்டதெல்லாம் தோல்வி தான், எதுவுமே உருப்படாது, இப்படியே சில ஆட்கள் பேசி கொண்டிருப்பதை பார்க்க. ஆக அப்படி நம்மை நாமே நொந்து கொண்டும் நம்மை பற்றி நாமே தாழ்வாக
எடை போட்டுக்கொண்டும் ஆங்கிலத்திலே செல்ஃப் பிட்டி என்று சொல்வார்கள், தன்னை குறித்து தானே கவலைப்பட்டு கொண்டிருப்பது, தன் மீது கழிவிறக்கம் கொண்டிருப்பது. அப்படி அல்லாமல் எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு, இறைவன் நம்மோடு இருக்கிறான் இல்லையா, லா தாசன் இன்னல்லாஹ் மானா, நீங்கள் அஞ்ச வேண்டாம், இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் சிந்தித்து கொண்டும் கோபித்து கொண்டும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல பேர் ரொம்ப ஒன்றுக்கு உதவாத விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படுவோம் இல்லையா. சாப்பாடு சரியில்லையேன்னு பல பேர் கவலை, என்ன சாப்பிட்டா என்ன, ஒரு நாள் இன்றைக்கி இல்லாட்டா நாளைக்கு சாப்பிட்டுக்கிறது, இன்றைக்கி வீட்டில் சரியாக சாப்பிடலையே, பல பேர் கோபம் சண்டை இல்லையா. இந்த காரியங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரமாக, சாப்பாட்டுக்கெல்லாமா சண்டை போடுவதும் கவலைப்படுவதும் இவையெல்லாம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம், சாதாரணமான ஒன்றுக்கும் உதவாத விஷயங்களுக்கெல்லாம் மனசை குழப்பிக்கொண்டு தங்களது வாழ்வையும் அடுத்தவருடைய வாழ்வையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு கார் நம்பர் சரியா இல்லையே, ஃபோன் நம்பர் சரியில்லைன்னு கவலைப்படுறவங்களாம் இருக்கும். இந்த நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு கவலைப்பட்டு அதுக்காக பின்னால் அலைஞ்சி அதுக்கு லஞ்சம் கொடுத்து நம்பர் வாங்குறதுக்கு, இதெல்லாம் தேவைதானா? அந்த உலகத்தில் தேவையில்லாத விஷயம். அடுத்தபடியாக எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் விட்டு விடுக இறைவனிடம். ஒரு காரியத்தை நல்லா யோசித்து செய்யுங்க, எண்ணி துணிக, இதான் நம்மளால் முடியுமா, வெற்றி பெற முடியுமா, நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்கள், அந்த துறை சார்ந்தவரிடத்தில் நன்றாக கலந்து கொள்ளுங்கள், அதனுடைய எல்லா நெளிவு சுழிவுகளையும் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொண்டு தைரியமாக காரியத்தில் இறங்குங்க, அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சுட்டு போயிட்டே இருங்க, எது வந்தாலும் ஏற்றுக்கிடுங்க இல்லையா. இந்த ஒரு மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக எதிர்ப்புகளை கண்டு மனம் தளரக்கூடாது, அதே சமயத்தில் முன்னெச்சரிக்கையாக நாம் செயல்பட வேண்டும். எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் இல்லையா, எதிர்ப்புகளும் சோதனைகளும் நெருக்கடிகளும் வராமல் இந்த உலகத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், உலகத்தில் யாருமே சோதனைகளை சந்திக்காமல், நெருக்கடிகளை சந்திக்காமல், தோல்விகளை சந்திக்காமல் உலகத்தில் யாராவது வெற்றி பெற்றதுன்னா ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம், ஒரு ஆளை காட்டுங்க. ஆக வெற்றி பெற முடியாது. ஏன்னா அல்லாவே சோதனை வைப்பேன் நல்லா சொல்கிறான். மனுஷன் என்ன சோதனை வைக்கிறது, நானே சோதனை வைப்பேன். ஒல நபுல் வன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். நாம் பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் பொருட்களிலும் விளைச்சல்களின் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் நாம் உங்களை சோதிப்போம். ஒபஷிரி சாபிரீன், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ நபியே நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று இறைவன் சொல்கிறான். ஆக அல்லாஹ் சோதனை, ஆக சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது. அம் ஹசிப்தும் அம் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மதலுல்லதீன ஹலோ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனை உங்களுக்கும் வராமலே நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆக எல்லா சமுதாயங்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் என்பது எப்போதும் உண்டு. ஆக சோதனைகளை கண்டு மனம் தளரக்கூடாது. அதே சமயத்தில் என்னென்ன ஆபத்துக்கெல்லாம் வரும் என்பதை முன்கூட்டியே எதிர்பார்த்து அதற்கான திட்டமிடுதலை செய்ய வேண்டும். ஆக சோதனை என்று சோதனையை சந்திக்கிறோம் என்ற பேரால் நாமே தவறான திட்டங்களை போட்டுக்கொண்டு முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் குழியிலே விழுந்து கொண்டு இது அல்லாஹ் கொடுத்ததுன்னு முடிவு வந்துடாதீங்க. ஆக அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக குறைபட்டு கொள்வதையும் புகார் சொல்வதையும் நிறுத்திவிடுங்க. பல பேர் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், அடுத்தவனை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, புகார் சொல்லிக்கொண்டே இருப்பது தான் பலருக்கு வேலை. வேறு போய் சந்திச்சிங்கன்னா அவர் அநியாயம் பண்ணிட்டான், இவன் அநியாயம் பண்ணிட்டான், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவன் துரோகம் பண்ணிட்டான். நீ ஒன்றுமே இல்லையா உலகத்தில், எல்லாத்துக்கும் அடுத்தவன் தான் காரணமாக. இது தனி மனிதர்கள் மட்டுமில்லை, சமுதாயங்களே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு சமுதாயம் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறது, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த சமுதாயம் தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை, அவன் தான் காரணம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மீ என்று சொல்வார்கள். எல்லாம் என்னை பொறுத்தே அமைகிறது, நான் எப்படி நடந்துக்கிட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஆக எல்லா தோல்விகளுக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லிக்கொண்டு, மற்ற சமுதாயங்களை குறை சொல்லிக்கொண்டு, மற்ற மனிதர்களை குறை சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டாதீர்கள். ஆக நம்முடைய தோல்விகளுக்கு ஒன்று நாம் காரணமாக இருக்க வேண்டும், அல்லது நாம் எல்லாம் சரியாக செய்தாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். இறைவனுடைய நாட்டம் அங்கே இல்லாமல் இருக்கு. ஆக ஒன்றையே கோபித்துக்கொள், அல்லது இறைவனை கொண்டு திருப்திக்கொள். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் செய்ய வேண்டுமே தவிர கோபப்பட்டு கொண்டிருக்காதே. அடுத்தபடியாக போதும் என்ற மனத்தை பெற்றிருக்க வேண்டும். போதும் என்ற மனம் இல்லாவிட்டால் ஒருபோதும் மன அமைதி பெற முடியாது. நீங்கள் பில் கிளின்டன் அளவுக்கோ அல்லது பில் கேட் அளவுக்கோ சம்பாதித்தாலும் கூட உங்களுக்கு திருப்தி என்பது இந்த உலகத்திலே வரப்போவதே இல்லை. ஆகவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மார்க்க விஷயங்கள், தீனுடைய விஷயங்களில் உங்களை விட மேலானவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். தொழுகை, நோன்பு, இபாதத்தெல்லாம் நம்மளை விட மேலானவரோடு ஒப்பிட்டு பார்த்து அவன் அளவுக்கு நான் இல்லையே என்று எண்ண வேண்டும். உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை விட கீழானோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், உங்களை விட கீழானோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நமக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கான் சொல்வார்கள் அல்லவா, நான் செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன் காலை இல்லாதவனை பார்க்கிறவரை, காலை இல்லாதவனை பார்க்கிறவரை நான் செருப்பில்லா பற்றி கவலைப்பட்டேன். அவனுக்கு காலே இல்லை, உனக்கு செருப்பு தானே இல்லை.
ஆக நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான், இந்த நாட்டில் எத்தனை பேர் வறுமைக்கு கீழே வாழ்பவர்கள் எத்தனை பேர், 3 வேளை சாப்பிடாதவங்க எத்தனை பேர், அப்படின்னு தெருவில் நடந்து போங்க, எத்தனை பேர் பிளாட்ஃபாரத்தில் வசிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். பிளாட்ஃபாரம் தான் அவங்க வாழ்க்கை இல்லையா? இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேமத். இந்த உடல் என்பது அல்லாஹ் கொடுத்துருக்க நேமத், இது அவன் தந்திருக்கிற அமானத். இந்த ரெண்டு விஷயத்தை மனசில், திஸ் இஸ் த கேரி ஹோம் மெசேஜ். நீங்கள் வீட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய செய்தி தான் இது. அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நேமத், இந்த நேமத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். எதற்காக பயன்படுத்த வேண்டும்? ஒன்று, நம்மை நன்றாக வைத்துக்கொள்ள, அத்தோடு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்க செய்யும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெற்றி பெறுவதற்காக, தீன் நிலைநாட்டப்படுவதற்காக, தீன் வெற்றி பெறுவதற்காக, இந்த உலகத்திலே நியாயம் நிலைநிறுத்தப்படுவதற்காக, அக்கிரமங்கள் ஒழிவதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் நலமும் இந்த மனநலமும் இந்த பொருள் நலமும் எல்லாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும். நாம் மட்டும் நன்றாக இருப்பதற்கல்ல, இந்த நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அதிலும் தாயிகளாக இஸ்லாமிய அழைப்பாக இருக்கக்கூடியவர்கள் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு அதிகமான பணிகள் இருக்கின்றன. மற்ற சாதாரண முஸ்லீம்களை விட மிக அதிகமான பணிகளை நீங்கள் சுமக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களை விட கூடுதலாக இதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உங்கள் அன்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. வாஹரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.